கட்ட வாய்க்கு சுண்ணாம்பு பத்தலையாம். வெக்கம் கட்ட பேத்திக்கு இன்னும் வெக்கம் போகலையாம். நான் நிஜமா தான் வெக்கப்படுறேன், நம்பு. ஏண்டி இத்தனை மாசமா ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இப்ப என்ன புதுசா வெக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க? மா அது ஒண்ணும் இல்ல, இத்தனை நாளா நானும் அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு லவர் மாதிரி இருந்துட்டோமா, இன்னைக்குதான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தோணுதா, அதான் எனக்கு வெக்க வெக்கமா வருது. கம்மா தண்ணி வந்தாலும் தவளை கத்துமா, கம்மா தண்ணி நிறைஞ்சு வந்தாலும் தவளை கத்துமா. கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் கழிச்சு இப்ப வருதா உனக்கு வெக்கம்? மா போமா. என்ன லட்சுமி, பூவு பழம் ஸ்வீட்டுன்னு ஒரே அமர்கலப்படுத்திட்டு இருக்கீங்க? ஆண்டாள் குணமாய் வந்ததுக்கு வீட்டுல ஏதாவது பூஜை பண்ண போறீங்களா என்ன? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பியா? இது தெரிஞ்சு என்ன பண்ண போற? மாரியம்மா மாரியம்மா நீலியம்மா நீலியம்மா. போதும் போதும், நீ சீக்கிரம் குணமாகணும் மந்தையம்மன் கோயில போயிட்டு வேண்டிட்டு வந்திருக்கிறேன்டி. பச்சை புடவை சாத்தி தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு இந்த திருநெல் எடுத்துக்க. நீயே வச்சுடு. வச்சுட்டுருவோம். அதான் இந்தாங்க. சரிங்க மாப்பிள்ள. சரி மாமா திருநெரு இந்தாங்க. வச்சுக்கங்க. பொட்டு ஆண்டாள குத்துனவன் சீக்கிரம் கையில சிக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கிறேன். இது என்னது? மலர்கள், பழங்கள், இனிப்பு வகைகள், ஏதாவது விசேஷமா? என்னாச்சு? ஏதாவது விசேஷம் கேட்டா ஏன் சிரிக்கிறீங்க? மாப்பிள்ள இந்தாங்க, இதுல புது வேட்டி சட்டை இருக்கு, இத போட்டுக்கோங்க. எனக்கா? எதுக்கு? என்ன விசேஷம் எடுத்து பாருங்க. டேய், என்னது இது புது வேஷ்டி புது சட்டையெல்லாம்? மாப்பிள்ளையும் ஆண்டாலும் அவங்க வீட்டுக்கு போக போறாங்களா என்ன? ஏன் நீ நெஞ்ச பிடிச்சு மறுபடியும் கீழே விழுக்குமா உனக்கு? என்னையா நீயே முடிச்சு போனதையே மறுபடியும் பேசிட்டு இருப்ப நீயே. முதல்ல என்ன விசேஷம்னு கேளு. கரெக்ட் இல்ல? என்ன விசேஷம் கேக்குறேன்ல. என்னடா இது? அடியே, இந்த ஆண்டாளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன விசேஷம்னு கேட்டா இந்த புள்ளி எதுக்கு வெக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கு? ஏண்டா சாந்தி முகூர்த்தம்னா வெக்க வராதா? ஏய்யா மாப்பிள, அப்ப இது வரைக்கும் நடக்கவே இல்லையா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் விவஸ்தை இருக்கா? இதெல்லாம் போய் மாப்பிள்ள கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. அட சரி விடுங்க, ஏதோ ஆர்வத்துல கேட்டாரு இல்ல. டே அழகரே, மசன்னு நின்னு பேசிட்டு இருக்காம போய் குளிச்சுட்டு புது துணியை போட்டுட்டு வா. நாங்க போய் அலங்கார வேலையை ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒண்ணு பாட்டு, அந்த மந்தேம சக்தி உண்மைதான் நினைக்கிறேன். இப்பதான் மனசூரிக்கு வேண்டிட்டு வந்தேன் நானு. அதுக்குள்ள பாருங்க நல்ல செய்தி. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் பாட்டி. என்னடா சந்தேகம்? எங்களுக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? வேற யாரு சொல்ல போறா? எல்லாம் உங்க சம்சாரம் ஆண்டாள் தான். ஏதோ இத்தனை நாளா நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் மாதிரி தான் இருந்தீங்களாமே, இன்னைக்குதான் புருஷ பொண்டாட்டி மாதிரி வாழ போறீங்களா? அதுவும் வாஸ்தவம் தான். எனக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் முடிஞ்சதே எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு அப்படியே சுத்திட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல சுத்தலாம் வேணாண்டா பேராண்டி. போய் சீக்கிரமா ரெடியாகு. 9 மணிக்கு நல்ல நேரம். ஓ மை காட், உத்தரவு கொடுங்க. ஏங்க நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போய் சீனி தாய் கிட்ட 1 லிட்டர் பசும்பால் வாங்கிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து அலங்கார வேலையெல்லாம் பாத்துடுறோம். அத்தை, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி போலாம். தட்டெல்லாம் எடுங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இன்னைக்கு நடக்க போகுது. அதுவும் என் வீட்டில் நான் இருக்கும்போதே நடக்க போகுது. டேய் அழகரு, அழகரு, ஏதாவது பண்ணணுமேடா.
டேய் தர்மலிங்கம், தோத்துட்டியேடா, தோத்துட்டியேடா. சே, இந்த அழகர் பைக்கிட்ட நீ தோத்துட்டே நிற்கிறியடா. என்ன பண்ணலாம்? இது ஏதாவது பண்ணி நிப்பாட்டி ஆகணுமே. யோசி யோசி, நல்ல யோசி. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே நடக்கக்கூடாதுடா. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிரி எதிரி நல்லா இருந்தா, நல்லா இருந்தா. நீ நல்லா இருக்கணும்தா. நீ இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்தா. அதான் இந்த அப்பனோட ஆசை. சரிதா சரிதா, நீ உள்ள